மா மா என்னடா இப்படி கரெக்டா இருக்குதுல்ல இது டவுட்ல வராதுல்ல எனக்கு அதாண்டா வயித்துல புளிய கறிக்குது என்னாச்சு மாட்டிக்கிட்டு தொலைச்சிட்டு என்னடா பண்றது என்னத்துக்கு இப்ப மாட்ட போறோம் டேய். நீ வேற சும்மா கடமா தமிழ்நாட்டுல ரெண்டு இடத்துக்கு தான் கூட்டம் அதிகமா வரும் ஒன்னு ஹாஸ்பிட்டலு இன்னொன்னு ஒயின் ஷாப்பு நம்மளால ஒயின் ஷாப் நடத்த முடியாது ஆனா ஹாஸ்பிட்டல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நம்ம நடத்தலாமே நம்மள மாதிரி எவ்வளவு பேர் போலி டாக்டர் இருக்கிறாங்க நம்ம ஊருல சும்மா கடை ஒரு நேரம் கண்டுபிடிச்சு அடிச்சுக்கிச்சு எப்படி கண்டுபிடிப்பாங்கன்ற வர வேலை நோயாளி சீக்காளி 5-10 வழி இல்லாதவங்க தான் வருவாங்க புரியுதா கம்முன்னு கடை அழகான சம்பாதிக்கலாம் சரியான காசு டே நீ எழுதுற மருந்து வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுவ யாரு இவங்களா இவனுக்கு எந்த காலத்து இப்ப நீ பாத்துக்கிறல ஹாஸ்பிட்டல்ல 3 வருஷமா ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பாக்குற ஃபேமிலி டாக்டர்னு அவன் எழுதி கொடுத்து எனக்கு தான் உனக்கு புரிஞ்சுக்குதா இல்ல அப்புறம் எப்படி நாம போய் எழுதி கொடுக்க மாட்டோம் புரியும் மெடிக்கல்ல பக்கத்துல என் ஃப்ரெண்டு தாமா அவன்கிட்ட சொல்லிட்டேன் நான் என்ன ஒரு நாள் கிரிக்கி தருவேன் நீ வாங்கி பார்த்து அவங்க கிட்டே கேளு வரேன்னு போயிட்டு என்ன பிரச்சனை டாக்டர் கிட்ட போட்டேன்னு கேளு அவன் தலை வலியோ வயிற்று வலியோ மூக்கு வலியோ வாய் வலியோ பெடக்ஸ் வலியோ ஏதோ ஒரு வலி சொல்லுவான் அது தேவையான மருந்து நீ கொடுத்து நீ காசு வாங்கிக்கடா இதுக்கு நான் ஃபீஸ் நான் வாங்கிக்கிறேன் நான் அவன்கிட்ட பேசிட்டேன் கல்லா கட்ட வேண்டியது தான் வேலை நீ மாஸ்கை போடு பல்லு வேலைக்கிட்டு வந்தியா இல்லையா அவ்வளோதான் வேலையை பார்ப்போம் இன்னிலேருந்து நீ அம்மா இல்லை நான் உனக்கு பையன் இல்லை நான் டாக்டர் நீ நர்ஸு ஓகே நர்ஸ் ஓகே டாக்டர் ஓகே டேய் டேய் இல்லம்மா டீமா மறந்து போறேன் டாக்டர் என்ன உண்மையான டாக்டருங்களாம் நம்மள கேஸ் போட்டு என்ன பண்ணுத்த யார் கேஸ் போடுவாங்க அப்படி கேஸ் போற மாதிரி தான் தமிழ்நாட்டுல பாதி ஹாஸ்பிட்டலே இருக்காது தெரியுமா உனக்கு அவ்வளவு போர்ஜரி பண்றாங்கம்மா பாதிக்கு கல்லாம் இப்படிதான் 10வது படிச்சவன் 12வது படிச்சவன் ஒரு இது வச்சு சுத்தி நிக்கிறான் டாக்டர்னு ஈக்குவல் டு மீ என்ன மாதிரி பத்ரம் படிச்சவங்க மார்க்கெட்டிங்கே தேவையில்லை புரியுதா அவங்களாம் ஆளு வருவாங்க நம்மள மாதிரி பிரிண்ட் ஆளுங்க தான் அங்கங்க ஊரா சுத்திக்கின்னு ஒரு ரூம் ஒன்று வாடகை எடுத்துன்னு ஹாஸ்பிட்டல் வெளியே 1 மாசம் 2 மாசம் காலா கட்டு ஓடி போடுறது கிட்னி தூக்கின்னு கல்லீரல் அறுத்துக்கின்னு எல்லாம் ஓடி போறானுங்கம்மா யார் உசுருக்கு அந்த பாதிப்பு வந்துடாது நமக்கு எதுவும் வராது நமக்கு தேவை 100-200 வாங்கின்னு மீதி அனுப்பிச்சிருவோம் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தா போதும் புரியுதா அவ்வளோ வருமா ஓகே டாக்டர் ஒரு எனர்ஜி வந்துச்சு டாக்டர் 1000 ரூபாய் ஒண்ணு ஓம் இப்பதான் ஓமேவா ஆமா நெக்ஸ்ட் நாள் வாங்கம்மா மொத போனி மங்களகரமா மஞ்சள் கலர்ல முக்காடு கேட்டு ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு மூடிங்க கிடக்குது நீ வேற முக்காடு போடணுவான்ட்டு என்னம்மா உடம்புக்கு என்ன பிரச்சனை வாழ்க்கையே பிரச்சனை சார் உன் வாழ்க்கை பிரச்சனை நான் கேட்கல மேடம் புரியுதுங்களா என்ன உனக்கு உடம்புக்கு என்ன பண்ணுது தலை வலிக்குது கண்ணு வலிக்குது மூக்கு வலிக்குது வாய் வலிக்குது பூரா வலி தான் உடம்பே பிரச்சனை சார் ஐயோ பாவத்தை எல்லாருக்கும் இருக்குதுதான் வெயிலுக்கு மழை மாத்தி வருதுல்ல அதான் ஒண்ணு இது நம்ம மாட்டேங்குது என்னம்மா தண்ணிக்கு நீ குடிக்கிறியா இல்லையா கண்ணுக்கெல்லாம் 3 நாளா குடிக்கல மேடம் ஏன் என்னாச்சு தண்ணி பிரச்சனையா இல்ல ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் சரி அது தண்ணி குடிச்சாக்கா லீக் ஆகி வெளியே வந்துருமே நானும் குடிக்கிறதே இல்ல பயந்துக்குன்னு என்ன பண்றது ஆபரேஷன் வேணா துணி நிக்கிறதா அது நினைச்சிட்டேன் தண்ணி வலிஞ்சு கீழே வரதுக்கு யாரையும் பைத்திய காட்சி மாதிரி பண்ணுகிறீங்க தண்ணி ஒழுங்கா குடிங்க அதெல்லாம் தண்ணி எல்லாம் வெளியே வராது என்னது இது என்ன பைப் பண்ணாங்க வெல்டிங்க வச்சுக்கிறானுங்க என்னம்மா இது எங்க பாத்துருந்து என்னம்மா இது செதுக்குது கொஞ்சம் நம்ம மேல படி வந்துட போகுது இது ஆளை பத்தியா நல்லா செக் தண்ணி குடிச்சாங்களா தையில தண்ணி வந்துருமா வா முன்னாடி வா சாப்பாடே ஏத்துக்க மாட்டேங்குது மேடம் எப்படி ஏத்துக்கும் குடிச்சியா நேத்து சரக்கு இருக்காச்சியா எங்க வீட்டுக்காரு நேற்று சம்பளம் வாங்கிட்டு வந்தாரு அது குடின்னு சொல்லிட்டு பாட்டில் வாங்கிட்டு வந்து குடின்னு சொல்லிட்டாரு அது கொஞ்சம் ஆளு கொஞ்சம் குடிச்சிட்டோம் குடிச்சுட்டு சாக வேண்டியதானே 2 பேரும் ஆளை பத்தியா குடிச்சுட்டு ஆளுங்களாம் என்ன சோக்கா சொல்ற பத்தியா கேள்வி ஐயோ டாக்டர் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது என்ன பண்றது வயசு ஆகி போச்சு என்ன பண்றது ஆளுகிற குடிச்சிட்டோம் ஆபரேஷன் பண்ணாங்க தேவையில்லாத வேலையாது உனக்கு ஆபரேஷன் பண்ண வயிறும் பார்க்காம 2 பேரும் சேர்ந்து நைட் ஃபுல்லா குடிச்சிட்டு கும்மால அடிச்சுட்டு உடம்பு வலியால குடிச்சிட்டோம் மேடம் நாங்க டாக்டர் ஆபரேஷன் பண்ண உடம்பு ஆல்கஹால் உள்ள போயிட்டு எதனா ஆகுமா ஒன்றும் ஆகாது அவ்வளோதான் அடக்கம் பண்ண வேண்டியதுதான் இதுகிட்ட ஃபீஸ் வாங்கி அனுப்பிவிடு இதுக்கப்புறம் இங்கெல்லாம் வரக்கூடாது புரியுதா இங்க என்ன மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இருக்கக்கூடாது கோமானம் கட்டி தெரு மண்ணில் ஒருத்தன் ஒரு கடப்பார மம்பி வச்சுன்னு இருப்பான் அவங்க மட்டும் ஒரு 4x4 6x4 சைஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடு சாயந்தரமா நீ அங்கதான் போவ நீ போ ஆளே மூஞ்ச மத்தியில என்ன ஆபரேஷன் பண்ணி 2 நாள் ஆகல என்ற சாரு தண்ணி குடிச்சிடல தண்ணி இது மட்டும் இறங்காத தண்ணி லீக் ஆகாத சாரு கழிச்சு தண்ணிய எங்க வீட்டுக்காரங்க வீட்டுல இருக்கிறாரு வீட்டுல இருக்கிறாரு இப்ப நீ எதுக்குங்க வந்த
இன்னும் பிரச்சனை சொல்ல இப்படி என்ன பிரச்சனை சொல்லி நம்ம கிட்ட என்ன மாத்திரை மருந்து வாங்கி துணி செத்து போயிட்டு எங்க மேல கேஸ் போட்டு எங்க கிட்ட பணத்தை எல்லாம் எப்படி வாங்குறீங்க? சொல்லாதீங்க. ஆளை பத்தியா நல்லா ஆளை சரக்கு அடிச்சுட்டு வந்துக்கிறானுங்கடா. சரக்கு அடிச்சுட்டு அங்கங்க 10 ரூபாய் 20 ரூபாய் ஏற்றிட்டாங்க. டென்ஷன்ல இருக்கிறாங்க. உனக்கு கும்மாளம் கேக்குதா? உனக்கு டான்ஸ் போட்டேன் நைட்டு. அப்படிலாம் இல்ல டாக்டர். அப்புறம் எப்படி கால் வலி வந்து? தெரியலையே. தெரியலையே. சும்மா இருந்துக்க மாட்டீங்க. வலி தாங்கல. இருக்காதா பின்ன போதை ஆயிடுச்சுனாலே கிளுக்கிழுப்பு. கிளட்டு நாய்ங்களா. 6.5 வயசு ஆகுது உங்களுக்கு. டாக்டர் ஸ்ட்ரெச்சர் ரெடி பண்ணவா? ஒன்றும் வேணாம் மேடம். இது ஆல்ரெடி நடமாடம் பாடி தான். அதே படுத்துக்கும் அது. ஆள மாண்டியம் மூஞ்சியம். எவ்வளோ குச்சிங்க? குவார்டரை விட கம்மியாகிறா. இவன் குவார்டர் குடிச்சுக்கிறா பாருமா. நர்ஸ். எஸ் டாக்டர். குவார்டர் சைஸ் இல்லை. இது குவார்டர் குடிச்சு வந்துக்குது. கொஞ்சம் பயமா இருக்கு டாக்டர். சைட் டிஷ் சாப்பிட்டீங்களா ஏதாவது? என்ன சாப்பிட்டீங்க? சிக்கன். சிக்கனு. ஐயோ. சிக்கன் சாப்பிட்டு தந்தூரி சாப்பிட்டுக்கிறீங்க. சாப்பாடு ஏன்னா டிஃபன் கிஃபன் ஏதாவது எடுத்துக்கினியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்ட? பிரியாணி. பிரியாணி. டிஃபனே பிரியாணியா? சரி. வெறும் சரக்கா குடிச்சிங்களா? தண்ணி கிண்ணி ஊத்துனீங்களா? சோடா கடா ஊத்துனீங்களா? என்ன ஊத்துனீங்க? தண்ணி தான் கலந்து. தண்ணி கலந்து ஊத்துனீங்க. எவ்வளவு சரக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துன? இவ்வளோத்துக்கு இவ்வளோ ஊத்துறோம். இவ்வளவு சரக்கு இவ்வளவு தண்ணி ஊத்திக்கிற. ஏன்னா தண்ணி பற்றாக்குறை. சரக்கு அதிகமாகுது, தண்ணி கம்மியாகுது நாட்டுல. இல்ல கரெக்ட். சரி, பசங்க என்ன இருக்குதா? இருக்கிறாங்க. எத்தனை பசங்க? 2 பையன் 1 பொண்ணு. எங்க ஒயின் ஷாப்ல தான் இருக்கிறாங்களா அவங்களா இல்ல வீட்டுல இருக்கிறாங்களா? இல்ல எங்க வேதெல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க நல்ல ஃபேமிலி, டீசென்டான ஃபேமிலி. சரி 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 சரி. என்ன பண்ணலாம் இப்ப? உனக்கு டாக்டர் நான் கெடு குத்துட்டேன். ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு டவுட் தான். என்ன பண்ணலாம்? நீதான் சொல்லணும் மேடம். ஒன்னும் சொல்ல முடியாது மேடம். எல்லாம் போயிடுச்சு மேடம். எங்க மேல பழி போடாதீங்க மேடம். தயவு செஞ்சு போயிடுங்க மேடம். போங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். வேற எப்படி இப்படி எந்திரிச்சு இப்படி பட்டாலும் ஒன்று அடிச்சு சொல்லுவா? ஏச்சு படி. ஆலயம் மூஞ்சம் பத்தி என்ன அவளுக்கு நைட்டு ஃபுல்லா பாரு. புருஷனுக்கு வேணும் குடிச்சுட்டு இங்க வந்துட்டு மாத்திரை வேணும் மருந்து ஒன்று வந்து உட்காந்துருக்கானுங்க பாரு. அவளுங்க உனக்கு வேற ஆள் கிடைக்கலையே உனக்கு? ஒருத்தன் வரான் அண்ணா கறி தூக்கிச்சு, ஒருத்தன் வரான், இன்னொருத்தன் வர பாரு. இங்க ஒண்ணு வந்து பாரு. ஏய், இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குது. நம்ம லாஸ்ட் இந்த டாக்டர் கிட்ட தான் வந்து பார்த்தேன்னு சொல்லி வெளியே என்ன பிரச்சனை ஆச்சுன்னா என்னடா பண்றது? இப்ப போய் பிரச்சனை பண்றவங்க ஆள் இல்ல. இவ வீட்டுக்கு கூட தாண்ட மாட்டா. இவ அதுக்குள்ள போட்டுருமா? அந்த 2 நரம்பு மாதிரி 2 குடல் போயிங்குது. பெரு குடல் ஒண்ணு சிறு குடல் ஒண்ணு போயின்னு இருக்குது. அதுங்க வந்து போறது வரைக்கும் இருக்குது. டேய், டாக்டருக்கு படிக்காம வெறும் மீம்ஸ் மட்டுமே படிச்சு இவ்ளோ டீடைல் சொல்றியடா? இதுல பாட்டு வச்சு கேக்குறேன், உள்ள வச்சு கேக்குறேன். உள்ள பாட்டு சத்தா கேக்குதுமா? ஹார்ட் பீட் டொப்பு டொப்புன்னு கேக்குதுல்ல? டொப்பு டப்புன்னு கேக்கல. அதுல வந்து தீ தீ தளபதி தளபதி கச்சேரி ஆரம்பம்னு கூத்தாட்டம் போட்டுக்கிறேன் நைட்டு ஃபுல்லா. டோக்கன் நம்பர் 70 பெருமாள் சாமி. ஆப்பா உட்கார். என்ன பாச்சு? வயிறு வலிக்குது டாக்டர். 9ல இருந்து ஒன்னும் முடியல டாக்டர். சாப்பிட்டா கூட இதுல இருந்து இறங்க மாட்டேங்குது டாக்டர். நடுவுல நிக்குது. வயிறுல குழந்தை மாதிரி இருக்குது டாக்டர். ஒன்னும் முடியல டாக்டர். சரி. வயிற்றுல ஏதோ போட்டு கட்டின மாதிரி இருக்குது. உட்கார முடியல, குனி முடியல, நிமிர முடியல, படுக்க முடியல, பேசினா அங்க வலிக்குது டாக்டர். ஒண்ணுமே முடியல டாக்டர். தலையெல்லாம் கரெக்டா ஊத்திக்கிறல டாக்டர்? நான் ஆம்பளை டாக்டர். ஏன் டாக்டர் வயிறு ஆம்பளையா? சரி சரி. இப்ப எல்லாம் ஆம்பளை பொம்பளை யாரு பத்தி இருக்கு? திரும்ப நைட்டு என்ன சாப்பிட்ட? நைட்டு பரோட்டா சாப்பிட்டேன் டாக்டர். அதான் வேலை காட்டிக்குது. சரி 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 சரி. வாய் காட்டு. என்னப்பா சாப்பிட்டதா மேல இங்கே நிக்குது? சொல்றீங்க? கை விட்டு எடுத்துலாம் போலுக்குது. நீயே கை விட்டு எடுத்துட்டு போட்டு போக வேண்டியதுதானே டாக்டர்? சரி சரி. ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடலாம். சரியாயிடும். ஆப்ரேஷனா? ஆமா டாக்டர். அதெல்லாம் வேணாம் டாக்டர். ஒன்றும் இல்லைப்பா, திரும்ப பண்ணிடலாம். டாக்டர் இப்படியே திரும்ப சொல்றீங்க? சர்ச்சரி இல்லை, ஒரு ப்ராசர் எதுவுமே இல்லை டாக்டர்? ஒரு இடம் ஒரு இதுக்கு உனக்கு ரூம் போட்டு ஏசி போட்டு படுக்க போட்டு உனக்கு தாளாட்டு பாட்டி 4 நாளுங்க வைக்கணும். கிளு விசின்னு பண்ணுவாங்களா? திரும்படா இப்படி பரோட்டா தின்ன வேண்டியது, பீரை குடிக்க வேண்டியது, இங்கே வந்து ஒருத்தர் உயிரை எடுக்க வேண்டியது. சரி திரும்ப இப்படி ஆளு மண்டையும் பண்ணல. நர்ஸ். எஸ் டாக்டர். அந்த சிசரையும் அந்த கத்தியும் கொடுங்க. சிசர் ஷார்ப் கொஞ்சம் கம்மியா இருக்குது டாக்டர். கொடுவா கத்தி தரவா? கொடுவா கத்தி தரவா? ஏன் கொஞ்சம் விபூதி மஞ்சள் தண்ணி எல்லாத்தையும் எடுத்துன்னு அவனுக்கு தெளிச்சு கடை வெட்ட போறேன்னு. என்னம்மா நீ ஆளுங்கிட்ட என்ன படி பேசுறதுல அசிங்கமா பேசினுக்கிறீங்க? சே சே சே. ஏப்பா காசு வச்சுக்கிறல்ல? வச்சு கத்திரிக்கோள் கொடுங்க. அது ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். டப்புன்னு சரியா போடுன்னா ஒன்றும் நீ ஃபீல் பண்ணாத. டாக்டர் 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 என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க?
சூப்பரா இருக்குது டாக்டர். அதான் டாக்டர் 2K கிட்ஸ் டாக்டர்ப்பா நானு. மத்தவங்க யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும் வித்தெல்லாம் தெரியும். உன் கையில அவ்வளவு வித்தே இருக்கா? ஆமா. ஏய் உட்காரு, கீழே உட்காரு. எப்படி சூப்பரா இருக்குதா? சூப்பரா இருக்கு டாக்டர். அதுதான் ஃபீஸ் கொடு 500 ரூபாய். 500 ரூபாவா? நீ வெளியே போயினா உனக்கு இதுல இருந்து இது வரைக்கும் அறுத்து கோடு போட்டு 50 தையில போட்டு உனக்கு 10 மாசம் கூடயே இருக்கணும். இப்ப பாரு 10 சொல்ல டப்புன்னு வெட்டி விட்டுட்டுனா. சரி நான் டாக்டர் 500 ரூபாய் எடுத்துன்னு வந்தேன். சரி போ போ போ. அம்மா அப்பா தங்கச்சி அண்ணா யாருன்னா அந்த வர சொல்லுண்ணா. சரிங்க டாக்டர். போ. உங்க பேர் டாக்டர்? பெருமாள் கொட்டிக்கு போ. ஓகே டாக்டர். ஆளு மூஞ்ச பாரு. டாக்டர் எப்படி இதெல்லாம் சாத்தியம்? என்ன இது? அவன் 1 மணி நேரம் கிட்ட அவன் பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னான், 5 நிமிஷம் கூட இல்லை, டக்குன்னு முடிச்சிட்டீங்க. எப்படி இது? நாயை குடிச்சு விட்டு அருணாகர் ரீத்து நல்லா டைட்டா கட்டிக்குதுமா. அருணாகர் டைட்டா இருக்குதுன்னு கூட தெரியாம இங்க வந்து நின்று உட்காந்துக்கிறான். அந்த சைடில் விட்டு கத்திரி விட்டு அருணாகரை கட் பண்ணி விட்டேன். வச்சு குத்தி குச்சி விளாடுறாரு. அட கருமத்தை. பிரச்சனை அவனுங்களே முடிச்சுக்கலாம், ஆனா முடிக்க தெரியாது. பரதேஷ் நாய்ங்க என்ன படுத்து இப்படிதான் வந்து அங்கங்க போயிட்டு ஏமாந்து போலி டாக்டர் கிட்ட 500 1000 கொடுத்துட்டு இது வேண்டியதுதான். இந்த நாயில இருமல் மருந்து கொடுத்து சாவடிச்சு நம்ம அதெல்லாம். ஆனா நீங்க தொழில் நோக்கத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க டாக்டர். அடுத்து பேஷண்ட் யாருமா?